முதல்ல வந்து டெசர்ட்டு முட்டை வட்டலப்பமும், அகரும் செஞ்சுடுவோம். வட்டலப்பம் செய்றதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு 6 முட்டை, 1 கப் சர்க்கரை, 2 கப் பால போட்டு மிக்ஸியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, அத வந்து ஒரு முந்திரி திராட்சை தாளிச்சு ஒரு செட் பண்ண வேண்டிய பாத்திரத்தில ஊத்தி, அது தண்ணீல வந்து அந்த அடிச்சு வச்ச முட்டைய ஊத்தி வடிச்சிட்டோமாக்கும், மேல நுர நுரையா கொஞ்சம் செட் ஆக விட்டுட்டு, அப்புறம் குக்கர்ல தண்ணி ஊத்தி லேசா, அந்த செட் வச்ச பாத்திரத்த அந்த குக்கர்ல வச்சு, வெயிட்டு போட்டு ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் விடணும். அதுக்கப்புறமா சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சிங்களாக்கும், உங்களுக்கு சுவையான வட்டலப்பம் ரெடி ஆயிடும். வட்டலப்பம் ரெடி ஆயினோனே, அத நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அகர் செய்றது எப்படின்னு பார்த்துருவோம். அகருக்கு ஒரு சுடு தண்ணி சின்ன பாத்திரத்தில சுடு தண்ணி போட்டு, ஒரு பாக்கெட் அகர் போட்டு கரைய விட்டுட்டு அப்புறமா, அது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தியிருக்கேன்னா, சர்க்கரை வந்து 1 கப்பு சர்க்கரையும் போட்டு, சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சுண்ணாப்புல வரும் லைட்டா. அத வந்து எடுத்துக்கோங்க. இத அப்படியே செட் பண்ணா போதும். நான் 3 கலர் வேணுன்றதுக்காக பிரிச்சு, எல்லோ, ரெட்டு, கிரீனுன்னு போட்டு கலர் பொடி போட்டு வச்சிருக்கேன். 3 தனித்தனி பாத்திரத்துல வச்சு, இத அப்படியே கலந்து விட்டுட்டு, அப்படியே செட் பண்ண விட்டீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்தில அழகா செட் ஆயிடும். ஸோ இது செட் ஆகுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட்டே பண்ணிட்டோம். இப்ப அகரும் ரெடி ஆயிடும். வட்டலப்பமும் ரெடி ஆயிடும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெனு. இது ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பரோட்டாவுக்கு மாவு பெசஞ்சு வச்சுருவோம். 1 கிலோ மாவு, 1 முட்டை, கொஞ்சோண்டு எண்ணெய், தண்ணிலாம் போட்டு பெசஞ்சு வச்சுட்டீங்களாக்கும், அதுவும் ஊறிட்டுருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு.